வணக்கம் நண்பர்களே. மீண்டும் அதே நிகழ்ச்சியில், அதே கருப்பொருளில் உங்களுடன் கலந்துரையாட விரும்புகின்றேன். இந்த மார்கழி திருப்பாவை பற்றிய அந்த தொடர் கருத்து நிலையைத்தான் இன்றும் உங்களுடன் நான் கலந்துரையாடப் போகிறேன். நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல திருப்பாவையினுடைய 2வது பகுதி தோழியரை துயிலெழுப்புதல் என்பது. உண்மையிலே அது ஒரு ஒரு பாரம்பரியமான ஒரு நிகழ்ச்சி அது. ஆ இளம் கன்னிப்பெண்கள் அதிகாலையிலே எழுந்து தம்முடைய தோழியரை துயிலெழுப்பிக் கொண்டு நீர்நிலைகளுக்கு சென்று அங்கே அந்த நீராடுவதன் பிற்பாடு அவர்கள் பாவை செய்து அந்த பாவைக்கு வழிபாடு ஏற்றுவது என்பது தானே அடிப்படை. ஆகவே இந்த தோழியரை எழுப்புதல் என்பது மிக முக்கியமான அம்சமாக இருக்கிறது. அப்போ இந்த தோழியரை எழுப்புதல் என்பது மிக முக்கியமான அம்சமாக இருப்பது என்னவென்றால், இங்கே ஆண்டாளுடைய அவள் குறிப்பிடுகிற அந்த இடம் அது மிக முக்கியமானதாக பேசப்படுகிறது. நான் ஏற்கனவே கூறியது போல இது ஆயர்பாடி. இப்போ ஆயர்பாடியிலே இந்த பெண்களை எழுப்புகிற பொழுது அந்த ஆயர்பாடியிலே வாழுகிற அந்த மக்களுடைய பண்பாட்டு கோலங்களோட அந்த தோழி பெண்களை துயிலெழுப்புவதாக இந்த பாடல்கள் அமைந்து காணப்படுகின்றன. அதுதான் இந்த திருப்பாவைக்குரிய மிக முக்கியமான விசேஷமான அம்சமாக அமைகிறது. புள்ளும் சிலம்பினகான் புள்ளரையன் கோயிலிலே வெள்ளை விழிசங்கின் பேரிரவம் கேட்டிலையோ பிள்ளா எழுந்திராய். இது ஒரு பொதுவான, அதாவது புள்ளும் புலம்பினகான், அதாவது பறவை பட்சியாளங்கள் எல்லாம் தங்களுடைய குரல்களை எழுப்பத் தொடங்கிவிட்டன. கூவின பூங்குயில் கூவின கோழி குருகுகள் இயம்பின சங்கம் என்று நம்முடைய மாணிக்கவாசர் சொல்வது போல புள்ளும் புலம்பினகான் புள்ளரையன் கோவிலிலே, புள்ளரையன் புல் பறவை, இங்கே புள்ளரையன் என்பது கருட வாகனத்திலே வருகின்ற நாராயணன். ஆகவே புள்ளரையன் கோவிலிலே வெள்ளை விழிசங்கின் பேரிரவம் கண்டு, விழிசங்கு என்று சொல்லி, விழிசங்கு ஒலிக்கிற சங்கு ஒலிக்கும் சங்கு, அதாவது இந்த அடியார்களை ஆலயத்துக்கு வழிபட வாருங்கள் என்று அழைக்கின்ற அழைப்பு ஓசையை சங்கினூடாக நிகழ்த்துகின்ற ஒரு நிகழ்ச்சியை இங்கே குறிப்பிடுகிறார் ஆண்டாள். வெள்ளை விழிசங்கின் பேரரவம் கேட்டிலையோ பிள்ளாய் எழுந்திராய் என்று சொல்லி ஒரு பகுதியாக அந்த துயிலெழுப்புதல் அமைகிறது. என்னிடத்தில் இந்த பிராந்தியத்தினுடைய அந்த இயற்கை சார்ந்த பறவைகளின் அல்லது வேறு வேறு ஜந்துகளினுடைய ஓசை எவ்வாறு அமைகிறது. கீசு கீசு என்று ஆனைச்சாத்தன் கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிலையோ வாச நறுங்கூந்தல் ஆட்சியர் மத்தினால் ஓசை படுத்த தயிர் அறவும் கேட்டிலையோ. இந்த 2 செய்தி இதில் அவர் அழகாக பதிவு செய்கிறார். ஒன்று, இந்த ஒரு ஆனைச்சாத்தன் என்று சொல்லுகின்ற ஒரு பறவை எவ்வாறு அது சத்தமிடுகிறது என்றால் பேசுகிறது என்று சொல்லுகிறார். கீசு கீசு என்று ஆனைச்சாத்தன் கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிலையோ. அது பேசுகிறது. எப்படி பேசுகிறது? கீசு கீசு என்று பேசுகிறது. இந்த ஆனைச்சாத்தன் என்பது எது என்றால் சில வேளைகளில் 2 கருத்துக்களை உரைகாரர்கள் சொல்கிறார்கள். ஒன்று, அதாவது கரிக்குருவி என்று சொல்லுகின்ற ஒரு குருவி, அது பேசுகிற நேரத்தில் ஒரு சத்தத்தை தான் பிறகு அது தொடர்ந்து அது பேசும். கீசு கீசு என்று ஆனைச்சாத்தன் கலந்து பேசின பேச்சரவம். செல்வண்டு என்றும் உரைகாரர்கள் சில இடத்தில் குறிப்பிடுகிறார்கள். ஆகவே எதுவும் ஓசைதான். ஆனால் அந்த ஓசையை எவ்வளவு கவனமாக ஆண்டாள் பதிவு செய்திருக்கிறாள் என்பதை இந்த இடத்தில் நாங்கள் பார்க்கலாம். கீசு கீசு என்று ஆனைச்சாத்தன் கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிலையோ என்று சொல்வது ஒன்று. 2வது, இன்னும் ஒரு செய்தி அந்த பிராந்தியத்தினுடைய செயல்பாட்டை சொல்வதாக அமைகிறது. வாச நறுங்குழல் ஆட்சியர் மத்தினால் ஓசைப்படுத்த தயிர் அரவம் கேட்டிலையோ. அதிகாலையிலே எழுந்து
ஆட்சியர்கள் ஆம், தயிர் அதாவது தயிர் கடைவார்கள். மத்தினால் தயிர் கடைவார்கள். அப்ப காலையில எல்லா இடங்களிலும் இந்த ஆயர்பாடியிலே எல்லா இடங்களிலும் மத்துனால் தயிர் கடைகின்ற அந்த அ ஓசை எழுந்து கொண்டே இருக்கும். அந்த ஓசையை நீ கேட்கவில்லையோ? அதிகாலை வந்துவிடும். இது ஒரு பிராந்தியத்தினுடைய அழகான தொழிற்பாட்டை வெளிப்படுத்துவதற்கான ஒரு சித்தரிப்பாக அது அமைந்து விடுகிறது. இதுபோலவே இன்னும் ஒரு இடம் வருகிறது. "கீழ்வானம் வெள்ளென்று எருமை சிறுவீடு மெய்வான் பரந்தனகான்." இதுவும் அப்படித்தான். இந்த பிராந்தியத்தினுடைய அந்த சிறப்பை சொல்லுகிறது. இந்த ஆயர்பாடியில காணும். இந்த மாடுகள்லாம் அங்கே செல்வமாக இருக்கின்றன. ஆகவே மாடுகள் செல்வமாக இருக்கின்ற அந்த சூழலிலே காலை வந்துவிட்டது. புற்களிலே பனித்துளிகள் படர்ந்து காணப்படுகின்றன. ஆகவே பனித்துளிகள் படர்ந்த அந்த புற்களை மேய்வதற்கு சிறு நேரம் எடுத்து மேய்கின்ற பசுக்கள் என்று சொல்லுகிறார். கீழ்வானம் வெள்ளென்று, இந்த வார்த்தை அழகான தமிழ் வார்த்தை. வானம் வெளுத்தது என்று நாங்கள் சொல்லுவோம். கீழ்வானம், கிழக்கு வானம், வெள்ளென்று, வெள்ளாப்பு, வெள்ளென என்று சொல்லுகிற அந்த பேச்சு வழக்கிலை சொற்கள் நமக்கு வருகின்றன. கீழ்வானம் வெள்ளென்று எருமை சிறுவீடு மேய்வான்கான். எருமைகள் அந்த பனித்துளிகளை தவிர்த்து உண்ணுவதற்காக அவர்கள் பறந்து பறந்து காணப்படுகின்றன என்று அவர் சொல்லுவார். ஆகவே இந்த காட்சி அழகாக சொல்லுகிற முறைமையை நாங்கள் அதனூடாக பார்க்கிறோம். இன்னும் அழகான ஒரு பாடல் அமர்ந்திருக்கிறது. "துமணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய தூமம் கமல துயிலணை மேல் கண்வளரும் மாமன் மகளே மணிக்கதவம் தாழ்திறவாய் முத்தன்ன வண்ணகையாய் வந்துன் கடைதிறவாய்." மாணிக்கவாசகர் பேசுகிறார். இது ஒரு காட்சி படிமத்தை அழகாக அதாவது "போதாரமளியின் மேல் நின்றும் கிடந்திங்கன் ஏதேனுமாக ஆள் கிடந்தாள்" என்றும் மாணிக்கவாசகர் சொல்லுகிற அந்த அடியே ஞாபகப்படுத்துகின்றது. "தூமணி மாடத்து சுற்றும் விளக்கு எரிய தூமம் கமல துயில் அணைமேல் கண் வளரும் மாமன் மகளே மணிக்கதவம் தாழ் திறவாய் முத்தென்ன வண்ணகையாய் வந்துன் கடை திறவாய் போன திசைபகராய் இன்னும் துயிலிதியோ." இப்படி பல ஒப்புமைகளை கூட இந்த இடத்திலே இந்த பாடல்களின் ஊடாக சொல்ல முடியும். துயில் எழுப்புகிற அந்த முறைமையிலே நாங்கள் அதை பார்க்கிறோம். இன்னொரு செய்தி அந்த துயில் எழுப்புகிற பாடலில் வருகிறது. "கற்றுக் கறவை கணங்கள் பல கறந்து செற்றார் திரள் அழிய சென்று செறிச்செய்யும் குற்றமொன்று இல்லாத கோவலர் தம்பொற்கொடியே" என்று இந்த பெண்களை அழைக்கிறார். கோவலர் தம்பொற்கொடியே என்று சொன்னால் இப்பொழுது இடையர்கள் தான். வளைந்த கோல்களை தங்களுடைய தோள்களிலே ஏந்தி செல்லுகின்ற இந்த இடையர்கள் கோவலர்கள், ஆணிரைகளை மேய்ப்பவர்கள். இப்போ அந்த அவர்கள் பற்றின ஒரு செய்தியை மிக கவனமாக இங்கே ஆண்டாள் பதிவிடுகிறாள். "கற்று கறவை கணங்கள் பல கறந்து", அதாவது ஒன்று அவர்கள் பெரிய ஆணிரைகள், தொருக்கள், தொருப்பட்டி என்று எல்லாம் வைத்திருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் வீரர்களும் கூட. அப்ப வீரர் சொன்னால் என்னவென்றால் செற்றார் திறர் அழிய, பகைவருடைய வீரம் அழிந்து போகும்படியாக சென்று செறிச்செய்யும், யுத்தம் நிகழ்த்துகின்ற குற்றமில்லாத கோவலர் என்று குறிப்பிடுகிறார். ஆக இங்கே மிக முக்கியமான ஒரு பண்டை காலத்து ஒரு போர் முறைமையை நமக்கு தருகிறார். அதாவது ஆயர்பாடியிலே இந்த தொறுப்பூசல் அல்லது ஆணிரை கவரல் என்பது மிக முக்கியமான ஒரு போர் நிகழ்ச்சியாக இருந்திருக்கிறது. "வேந்துவிடு முனைஞர் வேற்றுப்புல களவின் நாதந்தோம்பல் மேவற்றாகும்" என்று தொல்காப்பியர் சொல்லுகிற, அதாவது ஆணிரை கவர்தல் என்ற ஒரு போர் நிகழ்ச்சியும், வெற்றி போர் என்ற நிகழ்ச்சியும், கவர்ந்து கொண்டு செல்லுகின்ற ஆணிரைகளை மீட்கின்ற ஒரு நிகழ்ச்சி, கரந்தை போர் என்று சொல்லப்படுகிற, தொறுமூட்டல் போர் என்று சொல்லப்படுகிற ஒரு போர் நிகழ்ச்சியும் இங்கே எங்களுடைய பண்டை தமிழ் இலக்கியங்களில் பேசப்படுகின்றன. தொல்காப்பியம் அதை சரியான விதத்திலே பதிவு செய்து வைத்திருக்கிறது. இந்த பண்பாட்டு நிகழ்ச்சியை இப்பொழுது கோவலருடன் இணைத்து பேசுகிற ஒரு பேச்சை நாங்கள் பார்க்கிறோம். அவர்கள் மந்தை வளர்ப்பவர்கள்தான்.
கோவலர்கள் தான், வளைந்த கோலை தோளிலே கொண்டு திரிகின்ற கோவலர்கள் தான். அவர்கள் பாலுடன் தான் அவருடைய தொழில் இருக்கும். ஆனாலும் கூட அவர்கள் வீரர்கள். எப்படிப்பட்ட வீரர்கள் சொன்னால், "செற்றார் திறல் அழிய சென்று செறிச்செய்யும் குற்றம் ஒன்று இல்லாத கோவலர்" என்று சொல்லி அவர்களுடைய அந்த சிறப்ப இந்த இடத்துல மிக கவனமாக பதிவு செய்கிறார். சிறப்பு மாத்திரமல்ல, பண்டைத்தமிழ் மரபிலே நிகழ்ந்த வெற்றிப் போரையும், கரந்தைப் போரையும் இந்த இடத்தில ஆண்டாள் பதிவு செய்வதை நாங்கள் அவதானிக்கலாம். இன்னொரு செய்தி, அது வானியல் செய்தி. "புள்ளும் புலம்பினகான் புள்ளரையன் கோவிலிலே", இது நாங்கள் ஏற்கனவே பேசினோம். "புள்ளும் புலம்பினகான் புள்ளரையன் கோவிலிலே", ஆ புட்கள் இப்பொழுதோ சத்தமிடுகின்றன, ஆரவாரமிடுகின்றன, ரீங்காரிக்கின்றன. ஆனா அதிலோட சேர்ந்து ஒரு வார்த்தை வருகிறது, "வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கிற்று புள்ளும் புலம்பினகான் புள்ளரையன் கோவிலிலே வெள்ளி வெளிசங்கின் பிறரவும் கேட்டிலேயோ" என்ற அந்த பாடலிலே "வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கிற்று" என்று சொல்லுகிற ஒரு அடியையும் நாங்கள் பார்க்கிறோம். அதாவது வானத்திலே விடியல் வரப்போகிறது. அந்த விடியல் வருகிற நேரத்திலே வியாழன் என்று சொல்லப்படுகின்ற அந்த நட்சத்திரம் மறைந்து போக அடிவானிலே வெள்ளி முளைத்தது. இந்த வெள்ளி முளைப்பு என்று சொல்லுவார்கள். அதாவது வைகறை விடியல், வைகறை போது. அந்த வைகறை போதை பறைசாற்றுவதற்காக வானத்திலே நமக்கு தென்படுகிற ஒரு நட்சத்திரம் வெள்ளி. ஆகவே ஒரு காலநிலை சார்ந்த ஒரு விடயத்தை, அல்லது வானிலை சார்ந்த, வானியல் சார்ந்த ஒரு விடயத்தை இங்கே குறிப்பிடுகிறார். "வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கிற்று" என்று சொல்லி இந்த பாரம்பரியமான வானசாஸ்திரம் தொடர்பான ஒரு கருத்து நிலையை அவர் இங்கே இந்த பாடலிலே பதிவு செய்து விட்டு விடுகிறார். அது மாத்திரமல்ல, இன்னும் ஒரு முக்கியமான செய்தியை அவர் இந்த இடத்துல தருகிறார். "செங்கொற் பொடிக்கூரை வெண்பத்தவத்தவர் தங்கள் திருக்கோவில் சங்கிடுவான் போத்தந்தார்" இன்னொரு செய்தி. இதுவும் ஒரு பாரம்பரியமான செய்தி ஒன்றை சொல்கிறார். அதாவது துறவிகள் அவர்கள் வெள்ள ஆடை அணிவதில்லை. துறவிகள் செவ்வாடை அணிந்து கொள்வார்கள். நல்ல பளிச்சென்று வெண் பற்களை உடையவர்களாக அவர்கள் காட்சியளிக்கிறார்கள். அவர்கள் எல்லோரும் அதிகாலையில் எழுந்து நீராடி கோவில்களுக்கு சென்று அந்த கோவிலிலே கோவில் கதவங்களை திறந்து அங்கே அதாவது வழிபாடு இயற்றுவதற்காக அவர்கள் எல்லோரும் தயாராகிவிட்டார்கள் என்ற செய்தியை இங்கே பதிவிடுகிறார். "செங்கோற்பொடிக்கூரை வெண்பத்தவத்தவர் தங்கள் திருக்கோவில் சங்கிடுவான் போத்தந்தான்" என்று சொல்லி அதை குறிப்பிடுகிறார். ஆகவே இந்த செய்திகள் எல்லாவற்றையும் சொல்லிதன் பிற்பாடு இப்பொழுது காட்சி மாறுகிறது. எவ்வாறு காட்சி மாறுகிறது என்றால், இப்பொழுது இந்த பெண்கள் எல்லாரையும் துயிலெழுப்பி ஆயிற்று. துயிலெழுப்பின பெண்கள் எல்லாவரையும் எங்கே நீர்க்கரைக்கு அழைத்து கொண்டு செல்லவில்லை. ஏற்கனவே அது நீராடல் முடிந்துவிடும். இந்த பெண்கள் எல்லாவரையும் நீராடியதன் அந்த நீராடுகிற அந்த செய்தி அவர் சொல்லவில்லை. இப்பொழுது எங்கே செல்லுகிறார் என்று சொன்னால், இப்பொழுது நாராயணன் துயில்கின்ற அவனுடைய ஸ்ரீவைகுண்ட வாசலுக்கு செல்லுகிறார். செல்லுகிற மாதிரி அந்த பாடலிலே இப்பொழுது பாடல் வருகிறது. அவரை பள்ளி எழுப்புவதாக அந்த பாடல் அமைகிறது. அவரை பள்ளி எழுப்புவதாக அந்த பாடல் அமைகிறது. முதலிலே அவருடைய கோவில் வாசலிலே வாயில் காப்போன் நிற்பான் தானே. அந்த வாயில் காப்போனைத்தான் முதலில் அவர் விழிக்கிறார். "நாயகனாய் நின்ற நந்தகோவனுடைய கோயில் காப்போனே, கொடி தோன்றும் தோரணவாயில் காப்போனே, மணிக்கதவம் தாழ்த்திறவாய், ஆயர் சிறுமியோருக்கு அரை பறை மாயன் மணிவண்ணன் நின்னலே வாய் நேர்ந்தான்." அதாவது இந்த கோவிலினுடைய வாசலிலே நிற்கின்ற வாயில் காப்போனே, கொடிஸ்தம்பத்தை காப்போனே, நாங்கள் ஆயர் சிறுமிகள் வந்திருக்கிறோம். நீங்கள் கதவை திறந்து விடுங்கள். ஏனென்றால் நந்தகோபன் எங்களுக்கு வாய் வார்த்தை தந்திருக்கிறான். பறை தருவேன் என்று வாய் வார்த்தை தந்திருக்கிறான்.
ஆன காரணத்தினால் நாங்கள் அதிகாலை நீராடி தூயவுமாய் வந்தோம். நாங்கள் எல்லோரும் தூய விரதமிருந்து, நோன்பிருந்து நாங்கள் இப்பொழுது நோன்பு அனுஷ்டித்து போட்டு நாங்கள் வருகிறோம். தூயோமாய் வந்தோம். துயிலெழப் பாடுவான். நாங்கள் அவரை துயிலெழுப்ப நாங்கள் பாடுவதற்காக நாங்கள் தூயோமாய் வந்திருக்கின்றோம். ஆன காரணத்தினாலே இந்த வாயில் கதவை நீ திறந்துவிடு. நீ நேய நிலைக்கதவும் நீக்கு எலோரம்பாவாய். மிகுந்த நேயம் மிகுந்த இந்த நிலைக்கதவத்தை நீ திறந்துவிடு. நாங்கள் எங்களுடைய குறை இறக்கப் போகிறோம். அவன் சொன்ன வார்த்தையின் அடிப்படையிலே சிறுவரை எங்களுக்கு தருவதற்காக அவன் சொல்லியிருக்கின்றான். இவற்றை நாங்கள் பெற்றுக்கொள்ளப் போகிறோம். அவனுடைய புகழை நாங்கள் பேசப் போகிறோம் என்று சொல்லி வாய்க்கதவம் திறப்பதற்காக பாடுகிற பாடல் 2வது அம்சமாக அமைந்திருக்கிறது. இதனைத் தொடர்ந்து நாராயணனை துதிக்கின்ற பாடல் முறைமை வருகிறது. அது அடுத்த நிகழ்ச்சியிலே நாங்கள் பேசிக்கொள்ளுவோம். அதுவரை நன்றி நண்பர்களே. மீண்டும் உங்களை சந்திப்பேன். வணக்கம்.